இது ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு மியூசியம்ல இருக்கிற விலை மதிப்பில்லாத பொருளை நான் திருட போறேன். நான் யாருன்னு யோசிக்காதீங்க. என்னோட பேரு ஆர்சேன் லுபின். பேரை வேற எழுதி வச்சிருக்கான். இந்த மியூசியத்துல விலை மதிப்பில்லாதது எது? ஒருவேளை இந்த ஃபேண்டம் பொகிமியா டான்சிங் டாக் பொம்மையா? இல்லன்னா அந்த 3வது எக்ஸிபிஷன்ல இருக்கிற அந்த அழகான டெவில் பூட் மசாஜ் ஓவியமா? அவன் எதை திருட போறான்? அவன் 3வது எக்ஸிபிஷன் ரூம்ல இருக்கான். போங்க, அவனை விடாதீங்க. அவன் இங்கிருந்து தப்பிச்சு போக கூடாது. அது மேல கைய வச்ச யார் நீ? நான் யாருன்னு பாக்குறியா? என்னோட பேர் தான் ஷெர்லாக் நோபிட்டா. நில்லு. ஏய் லிப்பிள், எங்க ஓடுற? நில்லு. உன்னை சும்மா விட மாட்டேன். நில்லுங்கறல்ல. என்னல நோபிட்டா, உனக்கு என்னாச்சு? ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி கனவு கண்டியா என்ன? நேத்து தான் அந்த படத்தை பார்த்தோம். அந்த படம் உண்மையிலே சுவாரஸ்யமா இருந்தது. ஆமா, நானும் அந்த படத்தை பார்த்தேன். ஷெர்லாக் ஹோம்ஸ் லூபினும் மோதுனாங்கல்ல. அந்த படத்துல ஹோம்ஸ் பாத்தீங்களா? பிரமாதமா இருந்தாரு. நானும் அவரை மாதிரியே ஆகணும். என்னது நீ ஷெர்லாக் ஹோம்ஸா? உனக்கு இருக்கிற அறிவுக்கு உன்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியாதுல்ல நோபிட்டா. வேணா அதுல வர அந்த சிரிப்பு போலீஸா நம்ம நோபிட்டாவை நடிக்க வைக்கலாம். அது அவனுக்கு சரியா இருக்கும். நினைச்சு பாரு. சிரிப்பா வருதுல்ல. அதெல்லாம் காமெடி பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய டோரா கேக் சாப்பிட்டேன். தூக்கமா வருது. அம்மா, நான் வந்துட்டேன். டோரேமான், நான் வந்துட்டேன். டோரேமான், சீக்கிரம் வா. டோரேமான். TuneWorldTamil.blogspot.com. டோரேமான். அட, என்னது இது? டோரேமான் வீட்ல இல்லையா? அடடா, நான் 0 மார்க்ஸ் எடுத்து டெஸ்ட் பேப்பரா? இது என்ன புதுசா இருக்கு? டி எக்ஸ்னு போட்டிருக்கே. நோபிட்டா, அடடா, இந்த பேப்பரை எப்படியாவது மறைச்சு வைக்கணுமே. நோபிட்டா, சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு நாளும் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? தினம் தினம் வீட்டுக்குள்ள வந்த உடனே கை கால் கழுவிட்டு தானே வரணும்னு சொல்லியிருக்க. இதோமா, அதுக்குதான் போயிட்டு இருக்கேன். சரி சரி, சீக்கிரமா போ. இன்னொரு தடவை மறந்த அவ்வளவுதான். இல்ல, நான் மறக்க மாட்டேம்மா. யார் இது? எனக்கு தூக்கம் வருது. தூங்க விடுங்க. விளையாடினது போதும், என்ன தூங்க விடுங்க. என்னோட பெல்ல யாரும் திருடிட்டு போயிட்டாங்க. என் பெல்ல யாரும் திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு என் பெல்ல வேணும். எங்க போச்சு? எங்க போச்சு? யார் எடுத்தா? நோபிட்டா. சோலோன் ஓபன் ஆச்சு. அதுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு கை வந்துச்சு. ஹைப்பர் ஸ்பேஸ்னா நீ வருங்காலத்தை பத்தி சொல்றியா டோரேமான்? அத பத்திலாம் தெரியல. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா எதுக்காக அந்த சாதாரண பெல்ல திருடிட்டு போனா? அது சாதாரண பெல் கிடையாது. எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது எனக்கு கண்டிப்பா வேணும். ஆனா அந்த பெல் உடைஞ்சு போயிருந்ததே. தேவையான நேரத்துல அது உதவி பண்ணாது நீதானப்பா சொன்ன. ஆனா நான் அது எப்பவோ சரி பண்ணிட்டேன்பா. நம்ம 22ஆம் நூற்றாண்டுக்கு போயிருந்தப்போ நான் உங்ககிட்ட அதை சரி பண்ணி தர சொன்னேன். என்னது? இதை சரி பண்ணணுமா? அதுக்கு நீங்க புதுசு வாங்குனீங்கன்னா செலவு தான் கம்மியாகும். அதை விட்டுட்டு நீங்க இதை ரிப்பேர் பண்ணீங்கன்னா செலவு 5 மடங்கு ஜாஸ்தி ஆகும். என்னது? 5 மடங்கா? இது ரொம்ப ரொம்ப பழைய மாடல். இதுக்கப்புறமா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நிறைய புது மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இது பழைய மாடலா இருந்தாலும் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இதையே ரிப்பேர் பண்ணி கொடுங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சரி, நான் இதையே ரிப்பேர் பண்ணி கொடுக்கறேன். சரி, அந்த பெல்லோட கதையை கொஞ்சம் சொல்றியா? அது நீ அத பத்தி எல்லாம் கேட்காத. என்னது? அந்த பெல் மத்தவங்களுக்கு தேவைப்படாத ஒரு பொருளா இருந்தது. அப்படி இருந்தா நான் மட்டும் ஏன் அதையே வேணும்னு ஆசைப்படுறேன்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா டோரேமான்?
அது கிடைக்கிற வரைக்கும் வேற ஒரு பெல்ல மாட்டிக்கலாம்ல. என்னது இன்னொரு பெல்லா? விடுப்பா, என்ன பண்ற? உடல்களை மாத்தும் கேமரா எங்க இப்ப சிரி பாப்போம். ரெடி, இப்ப நான் எடுக்க போறேன். இதுதான் கிறிஸ்மஸ் பெல். இது எனக்கு வேண்டாம், ரொம்ப பழைய மாடலா இருக்கு. இப்ப பாரு, இது எப்படி இருக்குதுன்னு சொல்ல. தேவையில்லாம விளையாடாத. சரி, இத பாரு, இது எப்படி வாழைப்பழம், பெல் ஆகும்? வேக வச்ச முட்டை, என்னை இப்ப விட்டா நல்லா இருக்கும். இந்த கோழி குஞ்சு, போதும், நிறுத்திடு. இது எலிசபெத் காலர். நோபிட்டா, எனக்கு பிடிச்ச மஞ்சள் கலரா இருந்தாலும் இது எனக்கு வேண்டாம். எனக்கு என்னோட பழைய பெல் தான் வேணும், புதுசு எதுவும் வேண்டாம். எனக்கு எதுவும் வேணாம், எதுவும் வேணாம், அத வேணும், அத வேணும், அத வேணும். டோரேமோன், நீ ஒரு பூனை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. நல்ல யோசனை. இத பாரு டோரேமோன், நான் ஒரு டிடெக்டிவா மாறதுக்கான டிவைஸ் வாங்கிட்டே இருக்கா. டிடெக்டிவ் ட்ரெஸ். அடேங்கப்பா, பிரமாதம். இதே மாதிரி உனத்தான் நான் படத்துலயும் பார்த்தேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தா யார் வேணும்னாலும் டிடெக்டிவா மாறலாம். வாவ், டிடெக்டிவ் நோபிட்டா. இதுதான் ரேடார் ஸ்டிக். இது திருட எந்த பக்கம் இருக்கானோ அந்த பக்கம் வழியை காட்டும். சரி, அந்த திருட எங்க இருக்கான்னு எங்களுக்கு வழி காட்டு. இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? வழி காட்டுமா? விழுற மாதிரியே தெரியலையே. என்ன நீ விழுந்துட்ட? இதெல்லாம் தள்ளுபடியில வாங்குனதுனால சரியா வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரி விடு, அடுத்த டிடெக்டிவ் ஹேட். அதுல இருக்கிற பிரிம்மனி தட்டினா உன்னோட மூளை வேகமா வேலை செய்யணும். பீட்டா, தட்டு. அப்படியா? பிரமாதம். நோபிட்டா டிடெக்டிவ் ஆயிட்டான். இத திருடினவன் கண்டிப்பா அந்த ஃபேண்டம் டீலக்ஸ் தான் இருக்கணும். அது யாரு? அது யாருன்னு தெரியலையே. அவன் பேரை மட்டும் வச்சுட்டு என்ன பண்றது? ஆனா அவனோட பெல்ல ஒரு திருடன் தான் திருடி இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவன் லிப்பிள் மாதிரி ஒரு பெரிய திருடனா கூட இருக்கலாம்ல. நம்ம இங்க எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது நோபிட்டா. அதனால என்கிட்ட கடைசியா ஒரு ஐடியா இருக்கு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் ஹென் லென்ஸ். நீ இது வழியா பாக்கும்போது உனக்கு ஒரு படம் தெரியும். அட ஆமா, ஒரு படம் தெரியுது. இது என்ன அது? இதுதான் 22ஆம் நூற்றாண்டுல இருக்கிற டிவைஸ் மியூசியம். என்னது, டிவைஸ் மியூசியமா? என்னோட பாக்கெட்ல நிறைய டிவைஸ் இருக்கு, அது உனக்கே நல்லா தெரியும். அந்த மியூசியம்ல பழைய டிவைஸ்ல இருந்து புதிய டிவைஸ் வரைக்கும் எல்லாமே அங்க இருக்கும். அது ரொம்ப பாதுகாப்பான இடம் நோபிட்டா. அப்படின்னா உன்னுடைய பெல்லும் அங்கதான் இருக்கா டோரேமோன்? இன்ட்லன்ஸ் சரியா வேலை செய்யுதுன்னா அது கண்டிப்பா அங்கதான் இருக்கணும். அங்க போக இன்விடேஷன் வேணும். அது கண்டிப்பா டோரேமி கிட்ட இருக்கும். ஒரு நிமிஷம் இரு, கேட்டு பார்க்கலாம். இல்ல, இப்ப நீங்க அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பெல் தானே வேணும், நான் புது பெல்லே வாங்கி தரேன். முடியாது. எனக்கு என்னோட பழைய பெல் தான் வேணும். புதுசு வேணும்னா அதை நானே வாங்கிப்பேன். ஆனா எதுக்காக அதே பெல் தான் வேணும்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து அத பத்தி மட்டும் நீங்க எதுவும் கேட்காதீங்க. சொன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இந்தாங்க. என்ன லெமனா? இது பார்க்க மஞ்சள் கலர்ல இருந்தாலும் இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இந்தாங்க, இதுதான் அந்த இன்விடேஷன். இது கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமாண்ணா? இத ஃப்ரீயாலாம் கொடுக்க முடியாது. இங்க பாரு, அந்த இன்விடேஷன் எனக்கு கொடுத்தனா உனக்கு 10 மெலான் பிரெட் தரேன். 20 வேணும். 20? ஓகே, தரேன். அப்ப இந்தாங்க. ரொம்ப நன்றி. ஒரு இன்விடேஷனை வச்சு 5 பேர் போகலாம். அப்படின்னா நீயும் எங்க கூட வரியா டோரேமி? நான் வர வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு சாயங்காலம் மெலன் பிரெட் வாங்க போக போறேன். அப்படின்னா நம்ம சிசுகாவை கூப்பிடலாமே. டோரேமோன், அந்த எனிவேர் டோர் கொஞ்சம் இடம். சீக்கிரம் இடம் டோரேமோன், சீக்கிரம். சிசுகா, வாலே நோபிட்டா வா. என்ன ட்ரெஸ் இது? இது என்ன புது ஸ்டைலா? அடடா, நீ என்ன சொல்ற நோபிட்டா? இம்புட்டு பெரிய பிரச்சனையா? கண்டிப்பா நாங்க உதவி பண்றோம்ல. இல்ல சொன்னியா, இதுக்கு நீ என்ன சொல்லுது? ஓ கண்டிப்பா, நாமளும் மியூசியம்க்கு போய் அந்த பெல்ல தேடி கண்டுபிடிக்கலாம். உங்களெல்லாம் பாக்கும்போது மியூசியம் சுத்தி பார்க்க வர மாதிரி தான் தெரியுது. இல்ல அப்படிலாம் இல்ல. சரி வாங்க.
இருக்கு டோரேமான். டோரேமான். ஏய் டோராமி அங்க பாரு. கொஞ்ச நாளாவே டோரேமான் இப்படி கொஞ்சம் வித்தியாசமா நடந்துக்கிறான். பாவம் அவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பெல்லா தான் இருக்கணும். அந்த பெல்லுல என்ன இருக்கு? அந்த பெல்ல நம்ம மாற்ற வரைக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பூனையா மாறுவாரு. அப்படின்னா இப்ப என்ன பண்றது? எந்த பெல்ல பழையபடி மாறிடுவாரு. ஆனா அவர் தான் பழைய பெல் வேணும்னு அனுப்பிக்கிறாரு. அதுக்கான காரணம் என்னன்னு தான் எனக்கு தெரியல. அந்த பெல்லுல அப்படி என்ன இருக்கும்? இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் வந்து ஏறி கிளம்புவோம். இது வந்துட்டே இரு. இப்படி பண்ணிட்ட. இந்த வண்டி நேரா மியூசியம்க்கு போக போகுது. இது பேசுது. இது ரொம்ப ஆபத்தான பயணம். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ணா எனக்கு மெலன் பிரெட் வாங்க மறந்துடாதீங்க. இப்ப நாம ஹைப்பர் ஸ்பேஸ்க்குள்ள நுழைய போறோம். இதுதான் 22ஆம் நூற்றாண்டு. எல்லாரும் கேளுங்க, நான் தான் ஒசாரி பொக்காய். எல்லாரும் உங்க முன்னாடி பாருங்க. ஆமா அது என்னது? அதுதான் நீங்க போக போற டிவைஸ் மியூசியம். அது தண்ணியில மிதக்கிற ஒரு தீவு. அந்த தீவுல தான் உலகத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆர்டிஷியன்ஸ் எல்லாம் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த தீவுல தான் உலகத்துல பார்க்க முடியாத நிறைய மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே விலை மதிப்பில்லாதது. அது மட்டும் இல்லாம புது புது மிஷின்ஸ உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. டோரேமான் உனக்கு என்ன ஆச்சு டோரேமான்? எங்க போற? டைரக்டர் நீங்களா? வணக்கம். ஓ மணக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு எவ்வளவு வேலை கொடுத்துருக்கேன். இந்த நேரத்துல நீ எங்க போற சொல்ல? அது வந்து அது ஒண்ணும் இல்ல. நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ஒரு புது ஷூவை உருவாக்கி இருக்கேன். அதை உங்களுக்கு காட்டணும். மறுபடியும் ஏதாவது டிவைஸ் உருவாக்கி இருக்கியா? இது பிரமாதமா வேலை செய்யும். மியூசியம்ல இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். இது பேரு குறுக்கு. குறுக்கா? நாம ஃபிளைன்னு சொன்னோம்னா இதால ஏரோப்ளேன் மாதிரி ஃபாஸ்டா பறக்க முடியும். ஒரு தடவை நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன். என்ன சொல்ற? ஒண்ணும் ஆகாது, போட்டு பாருங்க. விடவா போற? ஃப்ளை. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? எதுவும் ஆகல. அவங்க கையில ஏதோ இன்விடேஷன் இருக்கு. வாங்க வாங்க, நீங்க என்னோட வாடிக்கையாளரா? உங்களை வரவேற்கிறேன். என் பேரு பிக்ஸ். நான் தான் இந்த மியூசியத்தோட டைரக்டர். நான் உங்களை டிவைஸ் மியூசியத்துக்கு வரவேற்கிறேன். சரி சரி, அந்த இன்விடேஷனை கொடுங்க. உங்கள யாரு டோரேமான்? நான் தான். ஓ காட், இந்த இடத்த அவங்களுக்கு நீதான் சுத்தி காட்டணும். ஆனா நான் போய் இப்ப அந்த குறுக்குக்கு தேடணுமே. அந்த டிவைஸை தேடி நீ ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. எதையும் நீ முழுசா உருவாக்காம இந்த மியூசியத்துல வைக்க முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்க. தயவு செஞ்சு நான் கொடுக்கற வேலையை மட்டும் நீ சாய். சரி, உன்னோட கைடு யூனிஃபார்ம் எங்க? அறிமுகப்படுத்திக்க. நான் இங்க பார்ட் டைம் கைடா வேலை செய்யறேன். என்னோட பேரு கர்ட் ஹர்ட்மேன். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். என் பேரு நோபிட்டா. என் பேரு ஷிசுகா. என் பேரு சுனியோ. என் பேரு ஜியான் இல்ல. ஒரு நிமிஷம் சார், நாங்க அந்த மியூசியம்க்கு ஒரு பொருளை தேடி வந்திருக்கோம். அது ரொம்ப முக்கியமான பொருள். அது என்னன்னு சொல்லுங்க. என்னோட பெல்ல யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. இந்த டிடெக்டிவ் ட்ரெஸ் போட்டு நாங்க செக் பண்ணி பார்த்தப்போ அந்த திருடன் ஃபேண்டம் டீலக்ஸ்னு காட்டுச்சு. அதனால தான் இங்க வந்தோம். எனக்கு Phantom Deluxe சொன்னீங்க.
உங்களுக்கு அவனை தெரியுமா? நல்லாவே தெரியும். ஏன்னா சில நாட்களுக்கு முன்ன இந்த மியூசியத்துல ஒரு பொருளை திருடிட்டு போனான். லைட் ஹவுஸ்ல இருக்கிற பெரிய லைட்ட அவன் திருடிட்டு போயிட்டான். ஆள் பார்க்க பிரமாதமா இருந்தான். நிறைய போலீஸ் இருந்தாங்க. சும்மா எல்லாரையும் மீறி எப்படி தாண்டி போனான் தெரியுமா? மின்னல் மாதிரி வந்தா மின்னல் மாதிரி போனான். அவன் உண்மையிலேயே ரொம்ப பிரமாதம். எனக்கு அந்த ஃபேண்டம் டீலக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எதுக்காக அந்த பெரிய லைட்டை திருடிட்டு போனா? அதுதான் எங்களுக்கு சுத்தமா புரியவே இல்ல. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த பெரிய லைட், டோரேமான் பெல், இது ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆனா இந்த இன்கிளான்ஸ்ல பாக்கும்போது திருட இங்க இருக்கிறது தானே காட்டுச்சு. ஆமா, இங்க ஏதாவது வினோதமா நடந்தா செக்யூரிட்டி சிஸ்டம் தானாவே ஆன் ஆயிடும். சரி சரி, நானும் விசாரிச்சு பாக்குறேன். சரி, நீங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த மியூசியத்தை நல்லா சுத்தி பாருங்க. நான் அந்த பெல்ல தேடி பாக்குறேன். அவங்களுக்கு எல்லாம் நீதான் சுத்தி காட்டணும், புரியுதா? கண்டிப்பா. சரி சரி, எல்லாரும் உள்ள வாங்க. என்னது இந்த இடம் எவ்வளவு பெருசா இருக்கு? இதுதான் இந்த இடத்துடைய என்ட்ரன்ஸ் ஹால். அப்புறம் அதோ அங்க இருக்குல்ல, அதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட எனிவேர் டோர். எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா இதுதான் முதல் மாடலா இருக்கணும். பிரமாதமா இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம இங்க இன்னும் சில கதவுகள் கூட இருக்கு. அது வழியா நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நாம போகலாம். அடேங்கப்பா, இவ்வளவு பெருசா இருக்கு. ஆமா, அங்க நிக்கிறாரே, யார் அவரு? ஓ, அவரா? வாங்க சொல்றேன். இதோ இங்க இருக்குல்ல, இந்த எனிவேர் டோர இந்த சயின்டிஸ்ட் தான் உருவாக்குனாரு. இவரோட பேரு டாக்டர் ஹார்ட்மேன். ஆனா உன்னுடைய பேரு கேட்டாட்மேன் தானே சொன்ன? ஆமா, இந்த டாக்டர் ஹார்ட்மேன் என்னோட தாத்தா தான். என்னது, உன்னோட தாத்தா ஒரு பெரிய சயின்டிஸ்டா? அப்புறம் அவர் பேரனான நீ எதுக்கு இப்படி வினோதமான டிவைஸ் எல்லாம் செய்யறல்ல? எதுக்கும் உதவாத டிவைஸ். நான் ஒரு நல்ல மிஷினை உருவாக்கத்தான் போறேன். நிச்சயமா நீங்களும் ஒரு நாள் அந்த மிஷினை இந்த மியூசியத்துல வந்து பார்க்கதான் போறீங்க. இல்ல இல்ல, அது சாப்பிடக்கூடாது. ஏதோ பூச்சி மாதிரி ஒண்ணு வந்துச்சு. அடடா, என்னாச்சு கட்? ஒரு மாதிரி இருக்க. அது ஒரு கம்யூனிகேட்டர். இந்த மியூசியம் ரொம்ப பெரிய இடம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? என்னது, தொலைஞ்சு போயிட்டாங்களா? இந்த கம்யூனிகேட்டர் இல்லனா உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் உள்ளேயே இருக்க வேண்டியதுதான். அடடா. அதனாலதான் இந்த கம்யூனிகேட்டர் நம்ம பக்கத்திலேயே இருக்கணும். நீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு இதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்ல, அந்த ஆரஞ்சு நிறம் நான் தானே? அந்த எல்லோ கலர் நான் தானே? வெள்ளை கலர்ல இருக்கிறது கர்க். ஆமா, நான் உங்களுடைய கைட். இதுதான் என்னோட பொசிஷன். அடடா, டோர் திறந்துருச்சு. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க.